أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, வாரந்தோறும் நடைபெற்று வருகின்ற பெண்களுக்கான இந்த பயானியிலே இன்றைய தினம் நாம் எல்லோரும் ஆரையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புனிதமான ஒரு மாதத்தை அடைவதற்கு இன்னும் ஒரு சில தினங்கள் மாத்திரம் எஞ்சியிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே ரமதானுடைய மாதம் என்பது மனிதர்களாகிய நாங்கள் சீர்திருந்த வேண்டும் என்ற ஒரு விடயத்தை எதிர்பார்த்தது என்பதை நாங்கள் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையே நீங்கள் ஒவ்வொருவரும் இதுவரைக்கும் எத்தனை ரமதான்களை கடந்து வாழ்க்கையை கொண்டு போயிருக்கிறீர்கள், எங்களுடைய நிலையில் நிற்கின்ற அளவுக்கு எத்தனை ரமலான் மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்து பார்த்துட்டு இன்னும் ஒரு சில நாட்டிலே நாங்கள் அடைய போல இன்ஷா அல்லாஹ் ரமலானிலே அந்த ரமலானிலே சென்ற வருடம் ரமலானை போன்று நாங்கள் நாட்களை அவ்வாறே கடத்தி விடுவதா அல்லது ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றத்தை எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவதா என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தாக்கும் ஷஹ்ரு ரமதான். சஹாபாக்களை பார்த்து சொல்கிற நேரத்தில், உங்களுக்கு ரமதானுடைய மாதம் வந்து விட்டது, ஷஹ்ருன் முபாரக், அந்த மாதம் பரக்கத் செய்யப்பட்ட ஒரு முபாரக்கான மாதம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அத்தாக்கும் ஷஹ்ரு ரமதான் ஷஹ்ருல் முபாரக். அன்புக்குரிய சகோதரர்களே, 12 மாதங்கள் இருக்கின்ற அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தான மாதம் என்று குறிப்பிட்டு சொன்ன மாதம் ரமதான் மாதம் மாத்திரம்தான். பரக்கத்தான மாதம் என்று வருகிற நேரத்திலே முதலாவதாக நாங்கள் பார்க்க வேண்டும், பரக்கத்துன்னா என்ன? அபிவிருத்தி, டெவலப்மெண்ட் என்று சொல்றோம். பொதுவாக எங்களுக்கு தெரியும், நாங்க வாழ்க்கையில் எப்படி வாழ்றோம்னா பரக்கத்தாக வாழ்றோம் என்றோம். உங்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்குதுன்னா பரக்கத்தாக இருக்குதுன்னு சொல்றோம். அப்படின்னு அர்த்தம் என்னன்னு கேட்டால், போதுமான அளவு, திருப்திகரமான அளவு ஒன்று கிடைப்பதைத்தான் பரக்கத் என்று சொல்வதை நாங்கள் அவதானிக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது, அது பரக்கத் பொருந்திய மாதமாக இருக்கிறது. அந்த மாதத்திலே ஃபரதல்லாஹு ஸியாமஹு, அல்லாஹ் உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ரமலான் மாதத்திலே நோன்பு பிடிங்கன்னு மாத்திரம் சொல்லவில்லை, பரக்கத்துடைய மாதம் உங்களுக்கு வந்திருக்குது, அந்த மாதத்திலே நீங்க நோன்பு பிடிங்கன்றார். எனவே நாங்க விளங்கிக் கொள்ளணும், பரக்கத்தான ஒரு மாதத்தை எதிர்நோக்குற நேரத்துல நாங்க ஏனைய மாதங்களை தாண்டி போகிற மாதிரி அல்ல, ஒரு வித்தியாசமான உணர்வோடும் வித்தியாசமான எதிர்பார்ப்போடும் தான் அந்த மாதத்தை நாங்கள் அடையணும். ஒன்று. அடுத்த விஷயம் நாங்க என்ன விளங்கணும் என்றால், ரமலானுடைய மாதம் வருகிறது என்றால் எப்படி வரவேற்கிறது? உங்களுக்கு தெரியும், பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் ரமலான வரவேற்கிறதுக்கு வித்தியாசமான நடைமுறைகள் வச்சிருக்கிறாங்க. பொதுவாக வீட்டை கழுகுவாங்க, சுத்தம் செய்வாங்க, அந்த எல்லாம் எந்த அளவுக்குன்னா சில்லறை போத்தல்கள் இருந்து மாத்துவாங்க. உங்களுக்கு கடைகளுக்கு போய் பார்த்தா தெரியும், நோன்பு வருது என்றதுனால வித்தியாசமான முறையில பொருட்களை வாங்குறது. அதே மாதிரி இப்பவே இஃப்தாருக்கு என்ன செய்யறது, சஹருக்கு என்ன செய்யறது, அதுக்கு ப்ரீ பிளான் பண்றது. எனக்கு தெரிஞ்ச நேரங்கள்ல இஃப்தாருக்கு இப்பவே ரெடி. இப்ப நீங்க லாக்டவுனோட போட்டு பாருங்க பாப்போம்,
இந்த ரமதான் மாதத்துக்கு அல்லாஹ் பாதுகாப்பு லாக்டவுன் என்றாலும் நிறைய ஊடுகள்ல வந்து இஃப்தாருக்குரிய ஏற்பாடுகள் ரெடி எல்லாம் வாங்கியாச்சு, ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. ஏனென்றா பொதுவாக ஏனைய மாதங்களை விடவும் ரமதானுடைய மாதத்தை அடைகிறதுக்கு வந்து வித்தியாசமாக எல்லோரும் ஒரு சந்தோஷம். இப்ப வீட்டுல ஒரு கல்யாணம் வாரு, வீட்டுல ஒரு சாப்பாடு வரனா மாத கணக்குக்கு முன்னாடி ரெடி ஆகும். அது மாதிரி ரமதான் வரணுக்குள்ள யாருமே சோர்வடைஞ்சல. எப்படி தெரியுமா? இப்ப இதுக்கு போறோம் காலையில சாப்பாடு கிடைக்காது, இதுக்கு போறோம் லஞ்ச் சாப்பிட இயலாது, டீ குடிக்க இயலாது, குறிப்பா எங்கூரை பொறுத்தவரையும் கோஃபி குடிக்க இயலாது. இப்ப இதெல்லாம் சான்ஸ் கிடைக்காது. கிட்டத்தட்ட காலையில சுபவுக்கு வந்து 5:20 இருந்து சாதாரண வச்சுக்கோ 5:20 இருந்து நாங்க சாப்பிடுறது நிப்பாட்டினோம் என்றால் மகரிப் ஒரு 6:15 வரும் வரைக்கும் சாப்பிட இயலாது, குடிக்க இயலாது, ஒண்ணும் செய்யலாது. யாராவது நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா ரமதான் மாதம் வரப்போகுது சரியான கவலையாக இருக்குதுன்னு? இல்ல. எந்த அளவுக்கு என்றால் மஸ்ஜிதோடு தொடர்பு இல்லாதவர்கள் கூட, சுண்ணத்தான நோன்புகளை பிடித்து பழக்கம் இல்லாதவர்கள் கூட ரமதானுடைய மாதம் வருகிறது என்றால் வித்தியாசமான சந்தோஷம். பிள்ளைகளை பாருங்க பாப்போம். பொதுவாகவே பெரியவங்களை விட சின்னவங்க வந்து தின்னாம இருக்கிறது குடிக்காம இருக்கிறதுன்னு கஷ்டமான வேலை. அப்ப அவங்க கூட எப்ப நோம்பு வர, ரமதான் மாசம் எப்ப வராங்க, எப்பக்கு நைட்டுக்கு கியாமுலையில பள்ளி போறது, எப்பக்கு வந்து இஃப்தார் ஏற்பாடு நடக்கும், சஹருக்கு நீங்க எங்களை எழுப்பாட்டுவீங்கன்னு சின்ன பிள்ளைகள் கேட்கிறாங்க. அப்ப இந்த சந்தோஷத்தை வந்து நாங்களாக விளங்கப்படுத்தி கொண்டு வரதல்ல. அல்லாஹ் இந்த நோன்புல வந்து ஒரு நெச்சுரலாக ஒரு இயற்கையான ஒரு சந்தோஷத்தையும் அந்த ரமதானுடைய மாதத்தை வந்து 100% மனப்பூர்வமாக வரவேற்கின்ற ஒரு இயற்கையையும் அல்லாஹ் எங்களோட எல்லாத்தின உள்ளத்திலும் வச்சிருக்கிறான். எனவே இப்படியாப்பட்ட ஒரு மாதத்தை அடைகிறதுக்கு தயாராக கொண்டிருக்கக்கூடிய நாங்க முதலாவதாக அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும், யா அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தான். ஏன்னா இன்றைக்கு நாங்க பயான கேட்டு போறோம், நாளைக்கு நாங்க உஷுரோடு எழும்புவோம்னு யாருக்கும் தெரியும். வரப்போற ரமதானுடைய மாதத்துல நாங்க நோன்பு நோக்குவோம்னு யாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியும், போன வருஷம் உங்களோட நோன்பு பிடிச்சவங்க சில நேரம் இந்த முறை அவங்களுக்கு டாக்டர்ஸ் நோன்பு பிடிக்க வாங்க இருப்பாங்க, ஒரு வித்தியாசமான நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அல்லது போன வருஷம் சும்மா இருந்தவங்க இந்த பேரும் பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க. அது போன முறை பிரெக்னென்ட் ஆக இருந்த பொம்பளைகள் வந்து இந்த முறை வந்து பால் கொடுக்கிற அந்த சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. அப்ப சில நேரம் அவங்களுக்குரிய சட்டம் என்ன, பிரெக்னன்ஸ் மதர்ஸுக்குரிய சட்டம் என்ன, பால் கொடுக்கிற மதர்ஸுக்குரிய சட்டம் என்ன, அவங்களோட நோம்புடைய விஷயம் என்ன. அப்ப இதுகளை பத்தி நாங்க படிக்கணும் முதலாம். அப்ப பொதுவாகவே ரமலான் மாதத்துக்கு தயாராகிற எப்படி நம்ம ரெடி ஆகலாம் என்றதுல முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? முதலாவது விஷயம், நோன்பு காலங்கள்ல எங்களுக்கு தேவையான மார்க்க சட்ட திட்டங்களை படிச்சு தயாராகும். இது பெஸ்ட்டுக்கு நாங்க மைண்டுக்கு எடுக்கும். படிக்கிறது என்பது ஒரு எக்ஸாம் ஒன்று வருதுன்னா எவ்வளவு படிக்கிறோம், பிள்ளைகளை எவ்வளவு படிக்க சொல்றோம், அது மாதிரி இப்ப நோன்பு வருது. இப்ப நல்லா தெரியும், நாங்க விரும்பியோ விரும்பாமலோ இன்னொரு 3 நாள் 4 நாள் ஆகக்கூட நோன்பு வந்துடும். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இருக்குது, நோன்பு இல்லாத கடைசி வெள்ளிக்கிழமை தான். அடுத்த ஃப்ரைடே வந்து நோன்பு முடிச்சிருக்க நம்ம எல்லாருமே இருப்போம். அது எங்களுக்கு தெரியும், ஒரு 3-4 நாட்கள்ல நோன்பு வருதுன்றால் முதலாவது அஹ்காமு சியாம், நோன்புடைய சட்டங்களை படிக்கிறது கடமை. எத்தனை மணிக்கு நோன்பு பிடிக்கிறது, நோன்பு பிடிக்கணும் என்ன செய்யறது, எது செய்யலாம் எது செய்யக்கூடாது, துறக்கிற இடத்துல என்ன செய்யறது, இரவு தொழுகையுடைய சிறப்புகள் என்ன, இருக்கின்ற நேரங்களை வந்து நம்ம பிரயோசனமாக கழிக்கிறதாக எப்படி கழிக்கலாம் என்று பார்க்கறத முதலாவது நீங்க விளங்கிக்கணும். ரமலானுடைய மாதம் நோன்பு நோக்கிறது எல்லாருக்கும் கடமை, வாஜிப். காரணம் இல்லாமல் நோன்பை விடுவது ஹராம். இப்ப ஒரு பொம்பளை அவன் நினைக்கிறா எனக்கு நோன்பு பிடிக்க கஷ்டம் பண்ணுவீங்க, சும்மா ஒரு காரணமுமே இல்லை, எனக்கு நோன்பு பிடிக்க எல்லாரும் நோன்பு விட்டான், இஸ்லாமிய கடமையை அவ கொச்சைப்படுத்தின மாதிரி அத மார்க்கத்தை பின்பற்றாமல் இருந்த குற்றம் அவளுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எவ்வளவு சிம்பிளாக இலகுவாக இந்த இஸ்லாமிய சட்டங்களை எங்களுக்கு தருதண்டா, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். உங்களுக்கு தெரியும், ரமதானுடைய மாதம் வந்து அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், எல்லாருக்கும் தெரியும். ரமதான் மாதத்துல குர்ஆன் இறங்குச்சு. அப்படியே அந்த சட்டங்களை சொல்லிட்டு வந்து வமன் கான மரீதன் அவ் அலா சஃபரி, யாருக்கு சுகம் இல்லாம இருக்கிறாங்க, ஒரு நோயாளியாக இருக்கிறான் அல்லது பிரயாணியாக இருக்கிறான், வமன் கான மரீதன் அவ் அலா சஃபரி, பிரயாணத்தில் இருக்கிறாங்களோ ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உக்ஹர். முதலாவது அல்லாஹ் தஆலா சலுகை கொடுக்கிறது யாருக்கு தெரியுமா? ஒரு நோயாளி பொம்பளை அல்லது அவ வந்து பயணம் போறான், நீங்க 2 பேருக்கு கொடுக்கிற ஒரு சலுகை என்ன தெரியுமா? ரமலானுடைய மாதத்தை வந்து உங்களுக்கு அந்த நாளைக்கு ரொம்ப உடல் சுகம் என்ன வைங்களேன், கட்டாக இந்த டைம் வரைக்கும் நாங்க மருந்து குடிச்சாகும். டாக்டர்ஸ் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க, நல்ல நம்பிக்கையான மார்க்கமான ஒரு இஸ்லாமிய வைத்தியர் சொல்றாரு, அல்லது நன் முஸ்லீம் ஒரு வைத்தியரோட சொல்றதை நீங்க ஒரு இஸ்லாமிய வைத்தியர் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி கொள்றீங்க. நீங்க நோம்பு முடிச்சா உங்களுக்கு உடம்புக்கு ஆபத்து,
உங்களோட உயிருக்கு ஆபத்துன்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்போ வந்து என்ன சரி நோம்பு முடிக்கல, நோயாளி நீங்க, அல்லது பயணம் போறீங்க, இப்ப பேருவல இருந்து கொழும்புக்கோ அல்லது ஜெஃப்னாவுக்கோ அல்லது ஏதோ ஒரு பயணம் போறீங்க. அந்த பயணம் எந்த பயணமா இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு காரணங்கள் இருக்குமாக இருந்தால், ஒன்றோ நோயாளியாக இருக்கிறீங்க அல்லது பயணத்தில் இருக்கிறீங்க, அப்ப என்ன செய்யலாம்? நோன்பு இன்னொரு நாளைக்கு பிடிக்கலாம். எத்தனை நோன்பு விடுறீங்களோ, நோயின் காரணமாக எத்தனை நோன்பு நீங்க விடுறீங்களோ அந்த நோன்பை கணக்கு பார்த்து ரமதான் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யலாம்? அதை கதா செய்து கொள்ள முடியும். இந்த சலுகை அல்லாஹ் தாரான். இது நோன்புல முக்கியமான ஒரு விஷயம். என்ன சனாக்கள் நினைக்கிறது என்ன தெரியுமா? அந்த ஒரு ஒரு பிழையான ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்குது. ரமதான் மாதத்துல உஷிர கொடுத்தாவது நோம்பு பிடிச்சோம். ஏன்னா இந்த மாசத்துல பிடிக்கலாட்டி அதுக்கப்புறம் பிடிக்கிறது சோம்பரை ஆகிரும், பிடிக்கிறதுக்கு கஷ்டமாகிரும் என்ற காரணம் காட்டி நியாயமான காரணங்கள் இருந்தும் உடம்பை வருத்தி கொண்டு நாங்க நோம்பு பிடிக்க ட்ரை பண்றோம். இஸ்லாம் அப்படி சொல்லல. இஸ்லாம் சொல்லுது, இந்த ரெண்டு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருந்தால் நோன்பை விடுங்க, விட்டுட்டு இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு சேஃபான ஒரு நாளைக்கு வந்து நோய் குணமானதுக்கு பிறகு நோன்பு போட்டுக் கொள்ளலாம் என்ற ஒரு சலுகையை குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ரைட். அடுத்தது பெண்களுக்கு அடுத்த பிரச்சனை என்ன வருது? ஒன்றோ பிரெக்னன்ட் பொம்பளை இருப்பா, கருப்பமான ஒரு பொம்பளை, இவருக்கு என்ன சட்டம் என்றா அது நீங்க தான் தீர்மானிக்கும். கருப்ப காலத்துல வந்து உங்களுக்கு நோம்பு முடிக்கலாமா, அல்லது அடிக்கடி தண்ணி குடிக்கணும், அடிக்கடி வந்து சாப்பிடணும். அது சில நேரம் அந்த அந்த சில பெண்களுக்கு வந்து கருப்பமான காலத்துல வந்து அதிகமாக சாப்பிட வேண்டிய ஒரு தேவை வரும், டயர்ட் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். அப்ப அது நீங்க தீர்மானிச்சு, எனக்கு இந்த கருப்பமாக பிரெக்னன்டாக இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல நோம்பு முடிக்க கஷ்டம் என்று இருந்தீங்கன்னா கூட்டுறதுக்கு உங்களுக்கு இஸ்லாம் அனுமதி தருது. அதே மாதிரி இன்னும் சில பெண் இருக்கிற அப்படி கேட்டா, அவங்க வந்து இப்ப கருப்பம் அல்ல, குழந்தைய பெற்றெடுத்தாச்சு, ஆனா பால் கொடுக்குறான், குழந்தைய பெற்றெடுத்து பால் கொடுக்குறான். பால் கொடுக்கறது உங்களுக்கு தெரியும், பொதுவாக டாக்டர்ஸ் ரிப்ளேஸ் பண்ணுவோம், நல்ல சத்துள்ள உணவுகளை சாப்பிடணும், எங்கட விட்டமின்கள் வெளியே வருது, புள்ளைக்கும் சேர்த்து அந்த உணவு எங்கட அந்த ஒரு தாய் கொடுக்குற அந்த பால் வந்து அந்த புள்ளைக்கு உணவாக மாறுது. அப்ப பால் கொடுக்குற நேரத்துல நோன்பு அல்லாத காலங்களாக இருந்தாலும் தாய்மார்கள் சொல்லுவாங்க வளமையை விட கூடுதலாக சாப்பிடுவாங்க, வளமையை விட கூடுதலாக சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த பால் கொடுக்குற இன்னொருத்தர உணவு கொடுக்கிறோம். அப்ப இஸ்லாமின் அனுமதி கொடுக்குதுன்றா ஒரு ஹதீஸ்ல வருது, கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் அல்லாஹ் நோன்பை எடுத்துட்டான் அப்படின்னு வருது. இன்னல்லாஹ் வதஅ ஸியாமனில் ஹாமிலி வல் முர்தி. ஹதீஸ்ல விளங்கணும், கர்ப்பிணி தாய்மார்கள்ட்ட இருந்தும் பாலூட்டும் தாய்மார்கள்ட்ட இருந்தும் அல்லாஹ் நோன்பை எடுத்துட்டான்னு வருது. சரி, இதுல கருத்து வேறுபாடு வரும். எப்படி தெரியுமா? இந்த கர்ப்பிணி தாய்மார்கள் பாலூட்டும் தாய்மார்கள் அவங்களுக்கு கஷ்டம்ன்றதுனால நோன்பு விட்டுட்டா எத்தனை நாள் இருப்பாங்க? சிலாக்கள் வந்து 30 நோம்பை விடுவாங்க, சில பிரெக்னன்சி நோம்பு பிடிக்கவே இல்லை. அதே மாதிரி இன்னும் சில பாலூட்டும் தாய்மார்கள் 30 நாளை விட்டுருவாங்க. இவங்க என்ன செய்யலாம் என்றால், உலமாக்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு இருக்கு. சில உலமாக்கள் சொல்லுவாங்க, இந்த பிரெக்னன்ட் மதர்ஸ், இந்த கர்ப்பிணி தாய்மார், இவங்க எல்லாத்தையும் நோயாளி சட்டத்துல கொண்டு போய் சேர்ப்பாங்க. நோயாளிக்கு வந்து வேறொரு நாளைக்கு எப்படி நோம்பு பிடிக்கிறதோ அது மாதிரி நோம்பு பிடிக்கணும் என்ற ஒரு கருத்து இருக்குது. இன்னும் சில அறிஞர்களோட கருத்து இருக்குது, இவங்க நோம்பு பிடிக்கவும் தேவை, ஒன்றும் செய்ய தேவை, இவங்களுக்கு சான்ஸ். கர்ப்பிணி தாய்மார்கள் என்ன செய்யலாம்? நோம்பு விட்டுறலாம். பிரெக்னன்ட் மதர்ஸும் நோம்பு விட்டுறலாம். நீங்க ஒன்றும் செய்ய தேவை, நோம்பை திரும்ப பிடிக்கவும் தேவையில்லை, அதுக்கு கஃபாரா, அதுக்கு ஃபித்யா கொடுக்கவும் தேவையில்லைன்னுவாங்க. மூன்றாவது ஒரு கருத்து சொல்லுவாங்க தெரியுமா? இப்ப இந்த கருத்துல ஏன் வந்துச்சு? இப்ப நீங்க யோசிப்பீங்க, ஒரு ஹதீஸ் ஒன்று தெளிவாக வந்தா 3 கருத்து வரணுமா? ஏன்னா அந்த அந்த வந்திருக்கிற ஹதீஸ் எப்படி வருதுன்றா, இன்னல்லாஹ வதஅ ஸியாமனில் ஹாமிலி வல் முர்தி, அல்லாஹ் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்கள்ட்ட இருந்து நோன்பை எடுத்துட்டாருன்னு வருது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்றதுலாம் கருத்து வேறுபாடு வருது. மூன்றாவது ஒரு கருத்து சொல்லப்படுது தெரியுமா? பிரெக்னன்ட் மதர்ஸ் அல்லது பாலூட்டும் தாய்மார்கள் எத்தனை நோம்பை விடுறாங்க? சில நேரம் 30 நோம்பு விட்டு இருப்பாங்க, அல்லது ஒரு 10 பிடிப்பாங்க, விட்டு பிடிப்பாங்க, ஒரு 15 விட்டு இருப்பாங்க. எத்தனை நோம்பு விட்டாங்களோ அந்த விட்ட நோன்புகளை கணக்கு பார்த்து ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துடலாம், கொடுத்துருங்க, அது ஃபித்யா கொடுத்துருங்க அப்படின்வா. இந்த 3 கருத்துக்களையும் அறிஞர்கள் பேசித்தான் இருக்கிறாங்க. சும்மா நோம்பல் கருத்து வேறுபாடு அல்ல, இந்த 3 கருத்தையும் பேசியிருக்க பலமான முக்கியமான அறிஞர்கள் 3 கருத்தையும் பேசியிருக்கிறாங்க. இதுல வந்து எங்களுக்கு மிகவும் ஒரு பேணுதலான, அதே மாதிரி ஒரு அந்த சஹாபாக்களோட ஃபத்வாக்களுக்கு நெருக்கமான ஒரு முடிவுக்கு மாறுவதாக இருந்தால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்ற ஒரு ஃபத்வா என்னன்னு கேட்டால், கர்ப்பிணி தாய்மார்களும் பாலூட்டும் தாய்மார்களும் எத்தனை நோம்பு விடுறீங்களோ அத்தனை நோம்புக்கு நீங்க கணக்கு பார்த்து ஒரு நோம்புக்கு ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்குறன்றதோட என்ன செய்யலாம், உங்களுக்கு அந்த நோம்பு முடிச்சிடலாம் அப்படின்ற ஃபத்வா இருக்கு. அதுக்கு அங்கே ஒரு பலமான ஒரு கருத்து இருக்குதுன்னு கேட்டால், என்ன விட்ட நோன்புகளை நோயாளி சட்டத்தை எடுத்து கவா செய்யணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. எனவே நாங்க சில இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு பொம்பளை பிரெக்னன்ட் ஆகும், சரி,
உதாரணமா 2025 வச்சுக்கிறோம். 2025 பிரெக்னன்ட், நோம்பு பிடிக்கல. 2026 பால் ஊட்டும் தாய்மாராக மாறுறான். 2027 பால் கொடுக்குறான். 2025 பிரெக்னன்ட், 26 பால் கொடுக்குறாங்க, 27 பால் கொடுக்குறாங்க, திரும்ப 28 பிரெக்னன்ட், 29 பால் கொடுக்குறாங்க, 30 பால் கொடுக்குறாங்க, திரும்ப 31 இப்படி வச்சு பாருங்க உதாரணத்துக்கு. இப்படி வந்தீங்கன்னா உங்களால நோம்பு பிடிக்கவே இல்லாது. அதுவும் இப்படிதான் 30 நோம்பு விட்டுட்டு திரும்ப பிடிக்கிறன்றதும் சில நேரம் கஷ்டங்களை கொண்டு வரும். அதனால நான் சொல்றேன், அது நீங்க தீர்மானி. உங்களுக்கு பிரெக்னென்ட் ஆகும் நோம்பு பிடிக்கலுமா இல்லவா வருத்தி கொள்ள தேவையில்லை. சிலாக்கள் பாக்குறது, நான் இப்படி பார்த்தா போன வருஷம் பிடிக்கல, அதுக்கு முந்தின வருஷம் பிடிக்கல, கல்யாணம் முடிச்சதுக்கு போறோம் 20 வருஷமா நோம்பு பிடிக்கல, 15 வருஷமா நோம்பு பிடிக்கல, இப்படி எல்லாம் நீங்க யோசிச்சு கொண்டு நான் எப்படியாவது நோம்பு பிடிச்சே ஆகுறேன் அப்படின்னு நீங்க அந்த இஸ்லாம் கஷ்டப்படுத்தான இடத்துல நீங்க கஷ்டப்படுத்த போனீங்கன்னா சில நேரம் அது உங்களோட பாடிக்கு எஃபெக்ட் ஆகி அது சில நோய்களை கொண்டு வந்து சேர்க்க சான்சஸ் இருக்கு. அதனாலதான் ஃபிக்குகளை சொல்லுவாங்கன்னு கேட்டால், இப்ப நோயாளிக்கு நான் சொன்னேன் ஆரம்பத்துல, சில நோயாளிகள் வந்து இருக்குது, 2 வகையான நோயாளி. திடீரென எங்களுக்கு நோய் வரும், நாங்க திறமை இருக்கிறார்கள், திடீரென நோய் வரும். அந்த நோயின் காரணமாக நாங்கள் நோவிடுறோம். விட்டால் நோய் குணமானத்தோடு அந்த நோவை பிடிச்சிடும். இது சட்டம். சில நோய்கள் இருக்குது, அது சொல்லுவாங்க லா யுர்ஜா புர்உஹு, அதாவது இவ சக்கராத்தில் இருக்கிறான், இதுக்கு அங்கே எங்களுக்கு பார்த்தா விளவும், கட்டிலோடு இருக்கிற இதுக்கு அங்கே மீண்டு வர சான்சஸ் நல்லாவே குறைச்சு நோம்பு முடிக்கல. டாக்டர்ஸ் சொல்லிட்டா நினைச்சு பாத்திரவானம் 1 ஹவருக்கு தண்ணி கொடுத்து கூட இருக்கணும், ஏதாவது கொடுங்க, நோம்பு முடிக்கிறதுக்கு அலௌட் இல்லை. இந்த மாதிரி ஆட்களுக்கும் என்ன சட்டம் என்றால், அதுவும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு ஃபத்வா என்ன தெரியுமா, ஒரு நோம்புக்கு ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துரும். அப்ப எங்களுக்கு உண்மையில இந்த கருத்துக்களை பார்க்கக்கூட கொஞ்சம் பேணுதலான கருத்தாக இந்த கருத்து விளங்கு. பாலூட்டும் தாய்மார்களும் கருப்பிணி தாய்மார்களும் நோம்பு விட்டீங்கன்னா, எத்தனை நோம்பு விட்டீங்களோ அதுக்கு கணக்கு பார்த்து ஒரு ஏழை சாப்பாடை கொடுத்துட்டீங்கன்னா ஓகே. அப்ப இந்த சட்டங்களும் தெரிஞ்சிருக்கும். அதுதான் தெரியும், மாதவிடாய் காலங்கள்ல வந்து நோம்பு முடிக்கிறது ஹராம். ஆயிஷா ரலியல்லாஹு தெளிவாக சொல்றாங்க, ஹைதுடைய காலங்கள்ல வந்து நோம்பு முடிக்கிறது ஹராம், தொழுகிறது ஹராம். ஆனால் தொழுகையை வந்து கதா செய்யுமாறு நபிகளால் சொல்லவில்லை. தொழுகை விட்டுற வேண்டியதான். நீங்க 6 நாள் தொழலையா, 5 நாள் தொழலையா, அல்லது 3 நாள் தொழலையா, அதை உங்களோட இதுக்கு மாதிரி நீங்க விட்டுற வேண்டியதான். ஆனா ரமலானுடைய காலத்துல வந்து எத்தனை நோன்பு மாதவிடாயின் காரணமாக விட்டுறீங்களோ அதை சரியாக கல்குலேட் பண்ணி பார்த்து நீங்க நோம்பு முடிக்கும். அதுக்கு சான்ஸ் இல்லை. நோம்ப வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதவிடாய் பெண்களுக்கு கதா செய்வதற்கு தான் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை நாங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் சகோதரிகளே, தாய்மார்களே, எங்களை வளர்ந்து வரக்கூடிய பொம்பளை பிள்ளைகளுக்கு நாங்க பழக்கணும். எப்படி பழக்கணும்னா, எப்படி நாங்க மாதவிடாய் அறிஞ்சு கொள்றது, அந்த டைம்ல அல்லாஹ்வை பயந்து எப்படி நடக்கணும். ஏன்னா சில வக்துகள் வந்து தெரியாத மிஸ் ஆகும். சிலர் மாதவிடாயுடைய காலப்பகுதி வந்து முடியுதுன்னு வைங்களேன், அது நாங்க அன்றைய நாள் அசரும் தொழுறல்ல, மகரிபும் தொழுறல்ல, இஷாவும் தொழுறல்ல, ஒரு நாள் அப்படி பிற்படுத்துறோம். அப்ப எங்கட மனசாட்சிக்கு விரோதமாக நாங்க நாட்களை நாங்களாக நினைச்சு கூட்டுறது வந்து கூடாது. ஏற்கனவே சில ஆலிமாக்களால உங்களுக்கு அந்த ஃபிக்ஹ் வகுப்பு நடத்தப்பட்டிருக்கும், அவங்க சொல்லி இருப்பாங்க அது எப்படி நாங்க அறிஞ்சு கொள்றது. அதை நீங்க தேடி படிங்க, அதுகளை நீங்க தேடி படி. ஏன் சொல்றேன்னா, சில நேரம் நீங்க மாதவிடாயை காரணம் காட்டி ஒரு தொழுகையை கூட ஒரு வக்த கூட நீங்க உடையலும் தானே சும்மா உடையல உங்களுக்கு என்ன சொல்ல வர உங்களுக்கு விளங்கி இருக்கு. ஏன்னா அதை வந்து நீங்க சரியாக அந்த ஃபிக்ஹுடைய சட்டத்திட்டங்களை படிச்சு ரமலானுடைய மாதத்துல பெண்களுக்கு எதெல்லாம் சட்டங்களாக தேவையோ அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும், அதை நீங்க படிங்க. அதை நான் ஆரம்பத்துல சொன்னேன், ரமலானுக்கு தயாராகிறது என்று வரக்கொள்ளே சாப்பாட்டை மட்டும் போக்கஸ் பண்றதல்ல, இஃப்தார் செய்யறதை மட்டும் போக்கஸ் பண்றதில்ல, அஹ்காமு சியாம் நோன்புடைய சட்டங்களை படிக்கிறது ஒவ்வொரு நோன்பு முடிக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் மீது கடமை. ஏன்னா படிச்சீங்கன்னா அதை படி அமல்படுத்தலாம். சரி, இப்ப அதே மாதிரி நோன்பு முடிக்கிறது என்ன செய்றீங்க? இப்ப நோன்புக்கு வந்து சஹர் சாப்பாடு, சிலாக்கள் சொல்லுவாங்க எனக்கு சஹருக்கு சாப்பிடலாம். உண்மையிலே சில பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆண்களோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சாப்பிடுறதுல மிச்சம் குறவு தான். இஸ்திஸ்னாகள் இருக்கும், விதிவிலக்குகள் இருக்கும், அது வேற விஷயம். ஆனா நான் சொல்றேன், பொதுப்படையாக பார்க்கும் நேரத்துல வந்து சாப்பிடுறது ரொம்ப குறவு. அதுலயும் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால், நான் நைட்டுக்கு நல்லாவே சாப்பிடுறேன், எனக்கு வந்து சஹருக்கெல்லாம் எலும்பி கொண்டு கேளாது, பாங்கு சொல்றதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னுக்கு எழுப்பாட்டுங்க, நான் என்ன எலும்பி சும்மா நீயத்தை வச்சுட்டு படுத்துறேன் அப்படின்னு. நல்லா விளங்குங்க, சஹருக்கு எலும்புறது என்பது நோன்புடைய சுன்னத்துக்களை மிக முக்கியமான ஒன்று. ஏன் இதை சொல்றேன்டா, முஸ்லிம் அல்லாத சிலருடைய நோன்பு இருக்குது, அவங்களுக்கு சஹர் இல்லை, அவங்களுக்கு சஹர் இல்லை, ஆனா நோம்பு முடிப்பாங்க, எங்களை மாதிரி நோம்பு முடிப்பாங்க. அப்ப அவங்களுக்கு மாற்றம் செய்யறதுல ஒன்றுதான் சஹருக்கு எலும்புறது. இன்னொன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ்ஸுஹூரி பரக்காண்டா,
எங்களை பார்த்து ஒரு கமான், ஒரு ஏவல் வாக்கியம் சொல்றாங்க, தசஹரு, நீங்க சஹர் செய்யுங்க, நீங்க சஹர் செய்யுங்கள், ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா, சஹர்ல வந்து பரக்கத் இருக்குதுன்னா. பரக்கத்தை நாங்க ஏற்கனவே படிச்சோம். என்ன நீங்க நாங்க நினைச்சு கூட சஹரு கிளம்பினா பழமையாக ஒரு பாவலைக்கு சாப்பிடுற மாதிரி பெரிய ஒரு பிங்கானும் சோத்தை போட்டு கறி எல்லாம் போட்டு பாலைக்கு தின்ற மாதிரி தின்னோம் நினைக்கிறான். அதுவும் ஸ்பெஷல் உங்களுக்கு தெரியும் எங்க ஊர்ல கலாச்சாரம் எப்படி என்று, நோம்பு கண்டு சோத்தோடு என்னத்தை சாப்பிடுறோம்னு வித்தியாசமான கலாச்சாரம். சில இடங்கள் அவங்க நோம்பு குடிக்கிறத பார்த்தா உண்மையிலே எப்படித்தான் இதெல்லாம் தின்றேன்னு யோசிக்கிற அளவுக்கு சாப்பாடு இருக்கும். இதை ஃபெஸ்ட்டுக்கு தின்னணும், செகண்ட் அதுக்கு போற இதை தின்றது, அதுக்கு போற இதை தின்றது, அதுக்கு போற கடைசி இதை குடிக்கிறது, அதுக்கு போற அதை குடிக்கிறது, இப்படி ஒரு ஓர்டர் வச்சிருப்பாங்க. இப்ப நாங்க சஹருன்னு சொல்றது அதுக்கு இல்ல, ஏதாவது ஒண்ணு சாப்பிடுங்க, தசஹரு. சில ஆட்களுக்கு சாப்பிட வராது, ஒரு எலும்பி டீயை குடிக்கிறீங்களா, ஒரு பிஸ்கட்டை சாப்பிடுறீங்களா, இன்னும் சில ஆட்கள் வந்து நோம்பு குடிப்பாங்க, 2-3 ஈச்சப்பழத்தை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சு நோம்பு குடிச்சிருவாங்க. நிறைய பேர் இருக்கிறான். அது ஆச்சரியம். நான் சில நேரம் அந்த நல்லா சாப்பிடுறவங்க வந்து ஆச்சரியப்படுவாங்க, எப்படியாப்பா நீங்க ஒரு 2 பேரிச்சம்பழத்தோட நோம்பு குடிக்கிறீங்க? ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. காலையில தரமாக எலும்புற இடத்துல அவங்களோட வேலையில நடக்குது. அவர் என்ன சொல்ல வாரண்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹரிலே பரக்கத் இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறாங்கடா. சஹருக்கு எழும்பு, பிள்ளைகளை எழுப்பாட்டு, எதை சாப்பிடலுமோ அதை கொடுங்க, எதை சாப்பிடலுமோ அதை கொடுங்க. அதை கொடுக்கிற சாப்பிட சொல்ற காரணம் வந்து ரசூலுல்லாஹுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. சஹர்ல பரக்கத் இருக்குதுன்னா, சில நேரம் நாங்க ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிடுறோம், ஒரு டீயை குடிக்கிறோம், ஒரு பிளேன் டீயை குடிக்கிறோம், ஒரு தண்ணியை குடிச்சு நோம்பு குடிக்கிறோம்டா, அதுல அல்லாஹ் பரக்கத்தை வைப்பார். எப்படி தெரியுமா? அடுத்த நாள் மக்ரிபு வரைக்கும் பசி வராது, தாகம் வராது. அது சிம்பிளா உங்களுக்கு பெட்ரிக்ஸ் பண்ணல உங்களுக்கு அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரியும். முதலாவது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 11 மாசம் நல்லா தின்னுட்டு திடீர்னு அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட் இல்ல, லஞ்ச் இல்ல, டின்னர் இல்ல, காஃபி இல்ல, டீ இல்லன்னா கொஞ்சம் பிரச்சனை தான். ஒரு நாள் தலை நோம்பு கொஞ்சம் கஷ்டம் பண்ணுவான். 2வது நோம்பாக ஓகே. 3 நாள் அப்படி போக்கோலே சில நேரம் உங்களுக்கு அப்படியே பவல் நேரமும் மறக்கும், சாப்பிடுற டைமானு மறக்கும். அது எப்ப விளவும் தெரியுமா? பெருநாள் தினத்துல டைமுக்கு பசி வராது. பெருநாள் முடிஞ்சு 2-3 நாள் போகல அதை வெள்ளைக்கு எத்தனை மணிக்கு சாப்பிடணும், பவலைக்கு எத்தனை மணிக்கு சாப்பிடணும், கொஞ்ச நாள் போகணும் திரும்ப பழகிறது. ஏன்னா அல்லாஹ் அப்படி ஒரு மைண்ட் செட்டை மனுஷனுக்கு தாரதுனாலதான் எங்களுக்கு 1 மாசம் இருக்கேன். சில ஆட்கள் ஆச்சரியமா பார்ப்பாங்க, நீங்க காலையில 5:20 இருந்து உதாரணத்துக்கு இத்தனை மணித்தியாலம் 12 மணித்தியாலம் தாண்டுது, கிட்டத்தட்ட 12-13 மணித்தியாலங்கள் சாப்பிடாமல் குடிக்காமல் கணவன் மனைவி ஒன்று சேராமல் இவ்வளவு நேரம் நீங்க இருக்கிறீங்களே, அட்லீஸ்ட் ஒரு தண்ணி கூட குடிக்க கூடாதா? சில நேரம் கேட்பாங்க, தண்ணி தாவம் வராதா அப்படின்னு கேட்பாங்க. பிள்ளைகள் சில நேரம் அலட்டுவாங்களா, சின்ன பிள்ளைகள். அப்ப அவங்களை நீங்க பழக்கலாம். வயசு உங்களுக்கு தெரியும், அவங்களோட ஏஜ் லிமிட் ஒன்று இருக்குது, அந்த ஏஜ்ல அவங்கள பழக்குங்க. ஒரு ஹாஃப பிடிக்க வைங்க, லொகர் வரைக்கும் பிடிக்க வைங்க, அசர் வரைக்கும் பிடிக்க வைங்க. அதுக்கப்புறம் முள்ள அவங்கள பழக்குங்க. பழக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். பிள்ளைகளை நோம்பு முடிக்கிறத பழக்குங்க. இது அல்லாஹ்வுடைய கடமை என்பதை பழக்குங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து எங்கட ஊர் அல்ஹம்துலில்லாஹ் பாராட்டணும், எல்லாரும் நோம்பு பிடிக்கிறாங்க. இலங்கை நாட்டுல சில ஊர் இருக்குது, அவங்கள்ட்ட போய் உதாரணங்களே ஒரு 15ஆம் நோம்புல பயானுக்கு போய் அல்லது 20ஆம் நோம்புல பயானுக்கு போய் அவங்களோட ஊர்ல யாராவது சொல்லுவாங்க நோம்பை பத்தி கொஞ்சம் செல்லு கொண்டுவாங்க, நோம்பு முடிக்கிறதுல முக்கியத்துவத்தை பத்தி பேசும் கொண்டுவாங்க. அப்ப நாங்க கேட்கிறோம், அது 15 நோம்பை தாண்டியாச்சு, 20 நோம்பை தாண்டியாச்சு, இன்றைக்கு வந்து பயான்ல எதை பத்தி பேசணும்? கடைசி 10 பேசணும், பெருநாள் வருது, ஃபித்ரா வருது, நோம்போட முக்கியத்துவத்தை நோம்பை பிடிக்கிறது கடமையானதை இப்ப பேசுறதா? அது நீங்க எப்பயோ பேசிருக்கும். இல்ல அது பேசுங்க, சும்மா கேட்டு பாருங்க எத்தனை நோம்பு பிடிச்சிக்கணும்னு கேட்டா 15 நோம்பு தாண்டி வச்சிருங்களே. ஒருத்தரை நீங்க 5 நோம்புக்கு மேல நோம்பு பிடிச்சிக்கிறாங்க கையெழுத்து சின்ன பிள்ளைகள் கேட்கிற மாதிரி ஒரு 10 பேர் வசத்துவாங்க. நாங்க எழுதுறோம் அல்ஹம்துலில்லாஹ் 15ல் 5 பிடிச்சிருக்கோம். இது யாரும் சின்ன பிள்ளைகள் இல்ல, பெரியவங்க சப்ஜெக்ட் நான் சொல்றேன். ரமலான் முடிஞ்சதுக்கு போறோம், பெருநாளைக்கு போறோம், விசிட் சும்மா மீட் பண்ண போல நோம்பல எப்படி போனேன்டா, எங்களுக்கு வந்து பெரிய பள்ளியில இருந்து இன்றைக்கு ஒரு 5 நோம்பு கஞ்சி தந்தாங்க. இது அவங்களோட வாழ்க்கையை நான் சொல்றேன். 5 ரமலானுக்கு கஞ்சி தந்தாங்க, 25 இல்ல. எங்கட பிள்ளைகள் எப்படியோ கஷ்டப்பட்டு நாங்களும் சேர்ந்து ஒரு 20 கஷ்டப்பட்டு பிடிச்சோம், 20 பிடிச்சோம். சிலாக்கள் சொல்லுவோம் நாங்கன்னா 10 பிடிச்சோம், எங்கட புள்ள 5 தான் பிடிச்சிருந்தோம். நோம்பு முடிஞ்சதுக்கு போறோம். இப்போ எங்களுக்கு ஆச்சரியம் இது, உங்களுக்கு ஒரு டிஃபரெண்டா இருக்கும். அதங்க எங்கட நாட்டுல அப்படி எல்லாம் ஊர் இருக்குது, இருக்குது தாராளமாக இருக்கு. என்ன காரணம் கேட்டால் இந்த நோம்புடைய தாற்பயம், நோம்பு கடமை விட முடியாது. இது அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான். ரய்யான் என்ற சொர்க்க வாசல் என்ற போ கிடைக்குது. நோன்பு என்பது 5 கடமையில மிக முக்கியமான ஒரு கடமை என்பதை உணர்த்தி மக்களுக்கு நாங்க சின்னத்தில் எவ்வளவு பயான் பண்ணி மேலே இல்ல பிராக்டிஸ்ல வரணும். உம்மமாரு நோம்பு பிடிக்கணும், பாப்பமாரு நோம்பு பிடிக்கணும், வீட்டுல மூத்த பிள்ளைகள் நோம்பு பிடிக்கணும். ஏன்னா இன்றைக்கு சில பெரியவர்கள் அவங்களோட தொழில காரணம் காட்டி நோம்பு பிடிக்காம இருக்கு. சில இடத்துல வந்து வீட்டுல பெண்கள் பிடிப்பாங்க,
பிள்ளைகள் பிடிப்பாங்க, தன் ஹஸ்பண்ட் நோம்பு இல்லை, அது மனைவிமாருக்கு தெரியும், அவங்க நோம்பு முடிக்க மாட்டாங்க. எவ்வளவு பயானுக்கு மேல பயான் பண்ணாலும் நோம்பு முடிக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க உணர்த்துங்க என்ன தெரியுமா, இங்க பாருங்க, நோம்பு பிடிக்கிறது என்பது அல்லாஹ் எங்களுக்கு ஒரு இபாதத். நீங்க அதை பிடிக்கலண்டா, நோம்ப நீங்க விட்டுட்டீங்கண்டா பெரிய தண்டனை இருக்குது, அதுக்கு ஒரு கடமையை விட்ட பாவம் இருக்கு. இதுகளை உணர்த்தி நோம்பு பிடிக்காதவர்கள் நோம்பு பிடிக்க பழக்கும். சில கடைகள் ஹோட்டல்கள் காலையில இருந்து திறப்பாங்க, கேட்டன் போட்டு வச்சிருப்பாங்க, நோம்பு இல்லாதவங்க போய் சாப்பிட்டு வருது. முஸ்லீம்கள கடை இருக்குது. இவைகள் சமுதாயத்துல மாற்றப்படணும். கடை ஒன்று திறந்திருந்தா வீட்டுல நோம்பு பிடிக்காத சின்ன பிள்ளைகள் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கலாம், நோயாளிகளுக்கு போய் சாப்பாடு வாங்கலாம், பிரச்சனை இல்லை. நல்ல மக்கள் நோம்பு பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு கட்ஸ் இருக்குது, நோயும் இல்ல, தைரியமும் இருக்குது, மார்க்கத்தை பற்றிய தெளிவும் ஓரளவு இருக்குது, அல்லது யாராவது சொல்லி கொடுத்தா கேட்கிற பண்பு இருக்குது. அவங்களும் எனக்கு எந்த தொழிலுக்கு நோம்பு குடிக்க இயலாது, அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி குடிக்க இயலாம, தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாத என்ற காரணங்களை சொல்லி நோம்பு குடிக்காம இருப்பது பெரும் பாவம் என்பதை நாங்க புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக தாய்மார்களே, அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ரமதானுடைய மாதம் என்றதுனால இப்பவே நீங்க பிளான் பண்ணுங்க, 30 நாட்கள்ல நான் எத்தனை குர்ஆனை ஓதி முடிக்க போறேன். குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு. இந்த குர்ஆன்ல ஒரு பக்கத்துல 15 வரி இருக்கு. அப்ப பெரும்பாலும் ஒரு பேஜ்ல 15 வரினா ஒரு ஜுசு 20 பேஜ், 20 பக்கங்கள் ஒன்று சேர்ந்தால் ஒரு ஜுசு. அப்ப நீங்க ஒரு நாளைக்கு 20 பக்கம் குறைய ஓதுறது சிம்பிளான விஷயம். ஒரு 45 நிமிஷத்துல ஓதி முடிச்சிடும். கண்டினியூ ஓதுறீங்க, திக்கி ஓதுறீங்க, ஒரு நாள் மறுத்தியார் பண்ணுவீங்களே, தொடர்ச்சியாக நீங்க ஓத தேவையில்லை. ஏன்னா வீட்டு வேலைகள் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணுமே. அப்ப எல்லாத்தையும் கலந்து நீங்க செய்யறதாக இருந்தால் 20 பக்கத்தை நீங்க பிரிச்சுக்கும். சஹருக்கு எழும்பி கொஞ்சம் நேரத்தோடு எழும்பியாச்சு, சஹருடைய பிள்ளைகள்லாம் எழும்பி சாப்பிடுறதுக்கு வரதுக்கு இடையில ஒரு 2 பேஜ் ஓடுது. அல்ல சஹர் செஞ்சு முடிஞ்சு பாங்க சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, அவர் 2 பக்கத்தை ஓதுறது. சுபவத்தோடு 2-3 பக்கத்தை ஓதிட்டு தூங்குறது. இப்ப நோம்புக்கு வெள்ளைய தூங்குறது கடமையா சுன்னத்தா, எப்படி வாஜிபா ஃபர்லா சுன்னத்தா முஸ்தஹபா என்ன? ரமதானுடைய காலத்துல ஒரு 7 மணிக்கு ரோட்ல போயிட்டு பாருங்க, 7 மணிக்கு எப்படி எல்லாரும் கலகலப்பா, வெளியே வரவங்க போறவங்க, பைக் சத்தமும், நடந்து போறது, கடையெல்லாம் திறந்து, இந்த காட்சியை பார்க்கலுமா? எங்க ஊர்ல பார்க்கல, கன்ஃபார்ம் எங்க ஊர்ல பார்க்கல. ஆனா சில ஊர் இருக்குது வளமமா. இப்ப நான் பிள்ளை சொல்ல வரல, ஏன்னா ஒரு டயர்ட் ஒண்டிக்கும், நைட்டுக்கு முடிச்சிட்டு கியாமலே வருவோம், கடைசி 10 நான் ஃபுல்லாவே முடிச்சிட்டு இருக்கிறோம், காலையில தூங்குறதுல தவறு இல்லை. ஆனா டைமை கொஞ்சம் லிமிட் பண்ணலாம் இல்லைங்களா? சிலாக்கள் நோம்பு பிடிக்கிறது எப்படி தெரியுமா? அவங்க பிடிக்கிற மாதிரி பிடிச்சா வருஷம் முழுக்க பிடிக்கும். எப்படி சஹரதின்ட்டு படுக்கிறது, அவங்கள எலும்பேலாம் படுத்தா இஃப்தாருக்கு எழுப்பாட்டும். நீங்க நினைக்கிறீங்க எப்படி தூங்குறது, அப்படி இருக்கிறாங்க. இப்ப நீங்க நினைப்பீங்க அவ்வளவு என்ன தூங்குறதுக்கு, இது சும்மா இந்த கதை சொல்றாரு இல்லையா, சொபோக்கு தூங்கினவருக்கு இஃப்தாருக்கு, அப்படி இஃப்தாருக்கு எழுப்பி நாக்களும் இருக்குது. சொபோக்கு தூங்கி இருக்கிறாங்க, அந்த நோம்புல வேலை இல்லை. உங்களுக்கு இஸ்லாம் சொல்லிச்சா நீங்க சும்மா தின்னாம பசி பட்டினி இல்ல? அதுக்கடையில பரலான தொழுகை இருக்குது, எவ்வளவு இபாதத்துகள் இருக்குது, நல்ல அமல்கள் இருக்குது. அதனால நீங்க டைம் டேபிள் பண்ணுங்க, இத்தனை மணிக்கு இத்தனை பேஜ் ஓது, அதுக்கு பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் ஒன்று எடுக்குது, அதுக்கு பிறகு படிக்கிறது, குர்ஆன் டிரான்ஸ்லேஷனை கொஞ்சம் வாசிக்கிறது, அதுக்கு பிறகு வந்து வீட்டு வேலைகளை கொஞ்சம் செய்யறது, பிள்ளைகளோட விஷயத்த பாக்குறது, திரும்ப டைமுக்கு தொழுகிறது, இஃப்தாருக்கு தயார்படுத்துறது, இப்படி எல்லாம் இருக்கும். ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு கவலை ஒன்று இருக்கு தெரியுமா? என்ன இருக்கும்? ஆண்கள் அமல் செய்யற மாதிரி ஈக்குவலாக எங்களை செய்யலாம் அப்படின்னு. இப்ப நான் ஒண்ணு சேலஞ்ச் பண்ணல, நீங்க ஆம்பளமாய் நீங்க செய்ய அமலண்டா அங்க ஒரு பிரச்சனை வரும். எங்க வரும்? நீங்க ட்ரை பண்றீங்கன்னு தெரியுமா? இல்ல, நீங்க ஹஸ்பண்டோட ஒரு எக்ரிமெண்ட் வாரீங்க, நீங்க என்ன அமல் செய்றீங்களோ நானும் அந்த அமலை செய்ய போறேன் அப்படின்னு. இது சரிப்பட்டு வருமா? சரிப்பட்டு வருமா? நீ வராது. ஏன்னா உங்களுக்கு வேற பிரத்யேகமான சில ஹிதுமத்துகள், சில வேலைகள் உங்களுக்கு இருக்கு. ஹஸ்பண்டை கவனிக்கிறத கூட வேலை, பணிவிட செய்யறது, சரி, பிள்ளைகளை பாக்குறத கூட வேலை. இப்ப நாங்க சும்மா போறோம், இப்ப நோம்பு பிடிக்கிறது ஒண்ணுமே இல்லை, இருக்கிறத சாப்பிட்டு போயிடலாம், இஃப்தாருக்கு ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு குடிச்சிட்டு இஃப்தார் செஞ்சிடலாம். ஆனா தாய்மார்களுக்கு அந்த பொறுப்பு அப்படி அல்ல. உங்களுக்கு கீழே பிள்ளைகள், அவங்களுக்கு நீங்க சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும், அவங்களோட கிளாஸ் வேலைகளை பார்க்கணும், குர்ஆன் கிளாஸுக்கு அனுப்பணும். அவன் நிறைய வேலைகள் உங்களுக்கு பொறுப்பாக இருக்கிறதுனால நினைச்ச மாதிரி உங்களுக்கு அமல் செய்யலாம்.
வேலைகளும் இருக்கு. அப்ப நீங்க நினைச்சுக்கணும் தெரியுமா, நீங்க அந்த அமல்கள் இபாதத்துக்களை நீங்க அல்லாஹ்க்காக வேண்டி செஞ்சால், சில நேரம் ஒரு ஆம்பளை பள்ளியில் இருந்து கொண்டு இஅ்திகாஃப் இருந்து கொண்டு அவர் குர்ஆன் ஓதிக்கொண்டு துஆ ஓதிக்கொண்டு திக்ர்கள் அப்படி இருக்கிறத விட உங்களை பீட் பண்ணலாம். ஆனா இஹ்லாஸோட செய்யும். நான் பிள்ளைகளோட வேலை செய்யறது அல்லாஹ்க்காக, ஹஸ்பண்ட்மாருக்கு பணிவிடை செய்யறது அல்லாஹ்க்காக. நான் பாருங்க, இப்போ ஒரு வீட்டுல ஒரு 5 பேர் 10 பேர் இருக்கிறன்னு வைங்களேன், ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க, ஒரு 3-4 பிள்ளைகள் இருக்கிறாங்க, உம்மா இருக்கிறாங்க, வாப்பா இருக்கிறாங்க, நீங்க தான் என்ன ஃபீல்டுக்கு இறங்க ஒர்க் பண்றீங்க, சஹருக்கு ஏற்பாடு செய்றீங்க. அப்ப நோன்பாளிக்கு நீங்க ஹதீஸ் வருது, மன் ஃபத்தர சாயிமன், யாரோ நோன்பாளியை திறக்க வைக்கிறாங்களோ, நோன்பு திறக்க வைக்கிறாங்களோ அவருக்கு அந்த நோன்பாளியோட கூலி கிடைக்குது. இது உங்களோட கணக்குல உங்களோட அமௌண்ட், உங்கள்ட்ட இருக்கிற பணத்துல நீங்க ஒருத்தர் நோன்பு திறக்க கொடுக்கறதுக்கு நன்மை கிடைக்கும். உங்களோட பலத்தால, உங்களோட கட்ஸால. இப்ப வீட்டுல சாமான் கொண்டு தருவாங்க, சும்மா கிழங்கை வெங்காயத்தை கொண்டு வச்சா கொண்டு வைக்கணுமா உங்களுக்கு இஃப்தார் டைம்ல? கிழங்கு இருக்குது, வெங்காயம் இருக்குது, கொச்சிக்காய் இருக்குது, மீன் இருக்குது, பிஸ்கட் தூளும் வைக்குது, சாப்பிடுங்க. சரி வருமா? இல்ல. நீங்க என்ன செய்றீங்க, அவர் செலவழிக்கிறவர் கொண்டு வந்தாலும் நீங்க அதை என்ன செய்யணும், கிச்சனுக்கு போய் அதை கட் பண்ணி ஷோர்டேஜுகளை செய்றீங்களா, கஞ்சி காக்கிறீங்க, ஏதோ ஒண்ணு செஞ்சு நீங்க வைக்கிறீங்க. அப்ப நீங்க நோன்பாளிகள் நோன்பு திறக்கிறது, அந்த நோன்பாளியோட ஹஸ்பண்ட், அந்த நோன்பாளியோட பிள்ளைகள், அந்த நோன்பாளியோட உறவினர்கள், அவங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுக்குறீங்கடா இஹ்லாஸோட நல்ல நோக்கத்துல. அடி நோன்பு நான் செஞ்சு கொடுப்போம், ஜாமத்துல எழுப்பி ஆக்குறீங்க. சிலாக்கள் ஆக்கி வச்சுட்டு தூங்குவாங்க, சிலாக்கள் சஹருக்கு ஒரு 2 மணிக்கு எழுப்பி ஆக்குவாங்க. அதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. ஜாமத்தில் எழுப்பி ஆக்குறது என்பது சாதாரண விஷயமே அல்ல. ஆனா அந்த தியாகத்தை பெண்கள் செய்யறாங்க. ஏன் செய்யறாங்க? வீட்டுல 4-5 பேர் நோன்பு பிடிக்கிறதுக்கு இருக்கிறாங்க, ஆக்கி கொடுக்கணும். நைட்ல நேரத்தோட ஆக்கி வச்சுட்டோம்னா அப்படி கூலா போயிடும், அல்லது நேரத்தோட ஆக்கி நம்ம அதை சூடாக வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படும், இப்படி எல்லாமே இருக்குது. அப்ப நல்ல பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள் உண்ட விளைங்க என்ன தெரியுமா, ஆம்பளை டைமுக்கு பள்ளி போயிடுறாங்க, அவங்க பயானுக்கு உட்கார்றாங்க, அவங்க அதை செய்யறாங்க, நீங்க கவலைப்பட தேவை. நீங்க இதை அல்லாஹ்வுக்காக செஞ்சீங்கன்னால் உங்களுக்கு இவர்களை பீட் பண்ணி போற அளவுக்கு அல்லாஹ் நன்மையை தருவான். இதுல நாங்க அதனால தான் சொல்றோம், செய்யற வேலையை வெறுப்போட செய்யாம நல்ல விருப்பத்தோட சந்தோஷத்தோட அந்த ஹிதுமத்தாக நீங்க நினைச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம், நோன்பாளி நோன்பு திறக்க வச்ச நன்மை எடுக்கணும், ஒரு நோன்பாளிக்கு சஹர் ஏற்பாடு செஞ்சு கொடுத்த நன்மை எடுக்கணும். இதுகளை நீங்க மைண்ட்ல வச்சு. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், நோன்பாளி நோன்பு திறக்க வைக்கிறோம் என்றதனால், சஹருக்கு சாப்பாடு நம்ம சமைக்கிறோம் என்றதனால், இஃப்தாருடைய நேரத்துல பிள்ளைகளுக்கு விதவிதமாக உணவுகளை செஞ்சு கொடுக்கணும் என்றதனால கட்டாய கடமைகள் பால்படுத்தப்பட்டு விடக் கூடாது. அசருக்கு பாங்க சொல்லுது கிச்சன்ல, லொஹருக்கு பாங்க சொல்லுது கிச்சன், அப்படின்னா தொழுவருக்கு ஐடியா இல்ல. லொஹரத்து எல்லாம் செஞ்சு முடிஞ்சு 3:40 அசர் பாங்க 3:35 போற உள்ள எடுத்துக்கொண்டு டக்குன்னு லொஹரத்து அதே புதுவோட அசரத்தோடு வாரு. உங்களோட வசதிக்கு அப்படி ஏலாம். இன்ன சலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, முஃமின்களுக்கு தொழுகைக்குரிய நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கு. லொஹருடைய நேரத்தில் லொஹர் தொழுது, அசருடைய நேரத்தில் அசர் தொழுது வேலை செய்யுங்க. அடுத்தது இஃப்தாருடைய நேரத்துல பாங்க சொல்லுது மகரிபுக்கு, அப்போ பொம்பளை கிச்சன். அப்படி அல்ல, நேரத்தோட கொஞ்சம் வேலைகளை முடிச்சிட்டு இஃப்தாரு நேரத்துல அல்லாஹ்ட்ட துஆ கேட்கறத உங்களுக்கு செய்யலாம். இது உங்களுக்கு செய்யணும். ஆம்பளை மட்டுமில்லை துஆ கேட்கறது. நீங்களும் உங்களோட வேலைகளை 6:20க்கு பாங்க வரும், அட்லீஸ்ட் 6 மணிக்கு வேலையை முடிங்க. முடிச்சிட்டு மாலையில் ஓத வேண்டிய திக்ர்கள் ஓதணும், அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யுங்க. நோன்பு திறக்கிற நேரத்துல அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுறான் தெரியுமா? அந்த அல்லாஹ் சந்தோஷப்பட்ட நேரத்துல உங்களோட தேவைகளை நீங்க அல்லாஹ்ட்ட எத்தி வைங்க. நான் நோன்பு முடிச்சிட்டு துஆ கேட்கிறேன், என்ன தேவையை நான் உங்கள்கிட்ட முறைப்பாடு செய்கிறேன் அல்லாஹ்ட்ட கேட்டீங்க என்றால் அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்வதற்கு தயங்க மாட்டான். ஏன்னா நீங்க நோன்பாளியாக இருக்கிறீங்க. அதே மாதிரி சகோதரிகளே, தாய்மார்களே, இரவு தொழுகை கியாமுலைல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீட்டுல தொழலாம், மஸ்ஜிதுக்கு வந்து தொழலாம். மஸ்ஜிதுக்கு வாரத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுது, பெண்களுக்கு தடை விதிக்கவில்லை. மஸ்ஜிதுக்கு வந்து தொழுவதற்கு பெண்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கு. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு காலத்துல ஒரு வார்த்தை சொல்றான், இந்த வார்த்தை நாங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கொள்ளணும். ஆயிஷா நான் சொல்றா, இப்ப பொம்பளையில் பள்ளிக்கு வாரத நபிகளார் கண்டாங்கன்னா கன்ஃபார்மா வாழாண்டிப்பாங்க. நபீட காலத்துல பொம்பளையில பள்ளிக்கு வரதுக்கு அனுமதி இருந்துச்சு, பக்திகளுக்கும் தொழிட்டு போனாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு காலத்துல ஆயிஷா நபி சொல்றாங்க, பொம்பளையில் இப்ப வாரத பார்த்தா ரசூலுல்லாஹ் வாழாண்டு இருப்பாங்க. ஏன் சொன்னாங்க சொல்லுங்க பாப்போம். இப்ப ரசூலுல்லாஹ் மௌத்தா போனது அப்புறம் ஆயிஷா நபி காலம் மிச்சம் தூரமா இல்லையே, சின்ன டிஃபரன்ஸ் தான். இப்ப கண்டா என்ன சொல்லுவாங்க, எதை வச்சு சொல்றாங்கடா, பெண்கள் என்று வரக்கூட நல்லா விளங்கும். பெண்கள் வெளியே வரக்கூட அவங்களுக்கு ஒரு ஆடை கலாச்சாரம் இருக்குது, உடுக்கிற மெத்தட் பல பயான்ல சொல்லிருக்கு. மஸ்ஜிதுக்கு போறோம் என்றதுனால நாங்க போற பயணம் நல்லம், போற இடம் நல்லம். ஆனா போக்கொழியும் கொடுத்துட்டு வர உடுப்பு குழப்பம் என்றால் பள்ளிக்கு வர்றது கூடாது.
நல்ல விளைக்கும். நீங்க வீட்டுல இருந்து ஒரு 500 மீட்டர் நடந்து வரணும், 1 கிலோமீட்டர் நடந்து வரணும், அல்லது எப்படியும் வாரீங்க, ஆண்கள் இருக்கிற இடத்தை தாண்டி வரணும். ஆனா நீங்க ஃபிட்டான உடுப்புகள் உடுத்துட்டு வாரீங்க, மணக்க மணக்க பெர்ஃபியூம்கள் அடிச்சுட்டு வாரீங்க, உங்களோட அலங்காரங்களை வெளியே காட்டுற மாதிரியான டிசைன்ல வாரீங்கன்னால் பள்ளிக்கு வராம வீட்டுல தொழுகிறது சிறப்பு. இப்ப சில பொம்பளை சொல்ல சான்ஸ் இல்லைன்னா கேலாம், ஏன் ஸ்டைல் இப்படித்தான், நான் இப்படித்தான் உடுப்பேன், நான் இந்த பெர்ஃபியூம் அடிச்சுட்டு தான் போவேன். அப்படி என்ன நீங்க அல்லாக்கா வீட்டுல இருந்தீங்க, ஏன்னா நீங்க பாவத்தாலே தேவையில்லை. மஸ்ஜிதுக்கு வாரதாக இருந்தால் இஸ்லாம் பெண்களுக்கு சொல்லுகின்ற ஆடை ஒழுக்கங்களை பேணி வாங்க. இப்ப பெருநாளைக்கும் அப்படித்தானே, பெருநாளைக்கு திடலுக்கு வாங்கன்னு சில இடத்துல பள்ளிக்கு போறாங்க. அவங்க பாக்குறது தெரியுமா, பெருநாளைக்கு நான் வாங்கின 10,000 ரூபாய் சல்வார் கிட்ட பாக்கலாடி வேலையில்லை, சும்மா அபாயா போட்டுக்கணும் கூட விளங்குது இல்லை, ஒன்று விளங்குது இல்லை. இப்ப அபாயா 15,000 ரூபாய் அபாயாவும் கருப்பு கலர் ஆகி, 50,000 ரூபாய் கருப்பு கலர் ஆகி, 2,000 அப்போ டிஃபரெண்ட் ஒன்று விளங்குது இல்லை. அதனால செய்வா மேக்சிமம் பெருநாளைக்கும் அவங்க ஊட்டல் உழுக்கிறதுக்கு எதை ஆசையாக வாங்கினாங்களோ அந்த சல்வார் கிட்டோட வருவாங்க தொழுது. நான் எல்லாரையும் சொல்லல, ஒரு சிலர் இருக்கிறாங்க, அது இந்த முறை மாறணும். நீங்க கியாமுல் லைலுக்கு வருவதாக இருந்தாலும் கூட சில நேரம் கூட வயதுக்கு வந்த பொம்பளை பிள்ளைகளை கூட்டு வருவீங்க, தாய்மார்களுக்கு சொல்லும், அவங்கள கூட்டு வரப்போ அவங்க இஷ்ட பண்ணி கொடுக்குடுவாங்க, அவங்கள பண்ணி பாருங்க, இந்த உடுப்பு பள்ளிக்கு வர போறேன், இது ஓகே, இது ஓகே, இந்த உடுப்பை மாத்து, அகலமான அபாயாக்களை போடுது. ஆகப்பெரிய பிரச்சனை தெரியுமா, அகலமான அபாய போட்டா உண்மைமாரே வானான்றது. பாரு உனக்கு எத்தனை வயசு, 15 வயசு, இதை போட்டு போனா ஆக்கள் நினைக்கிறோம் உங்களோட மகளுக்கு 25-30 வயசு மாதிரி. சில பேர் பின்னுக்கால கதை சொல்லுவாங்களே, அவட மகள் வந்து அது பிரச்சனை. அதாவது பள்ளியில தான் மீட்டிங் நடக்கும், திடீர்னு வருஷத்துக்கு ஒரு காண்ட கூட்டாளி தான் வருவாங்க. இப்ப நீங்க பயன் கொண்டு போறீங்களே, கியாமுல் லைல் வந்தா ரமதான் காலத்துல எல்லாரும் வருவாங்க, பெண்கள் நிறைஞ்சு வருவாங்க. அப்ப அவங்களுக்கு உண்மையில ஒரு சந்தோஷம் தான், போன வருஷம் கியாமுல் லைல் மீட் பண்ணவங்க இந்த வருஷம் வருவாங்க. சொல்லு அப்பதான் பார்ப்பாங்க, ரைட் ஓகே. அப்ப அதை இவங்க பார்க்க நாவல் தான் அழகா போறது. அழகாக போறா என்ன அர்த்தம் சகோதரர், அழகாக போறா மார்க்க வரம்புகளை மீறிட்டு போறதல்ல. நீங்க அகலமான அபாயாக்கள் உடுத்துட்டு வாங்க. சில நேரம் சிலாக்கள் சொல்லுவாங்க, உடுத்துட்டு வந்த அபாயா ஒரு 50 வயசு பொம்பளை உடுக்குற மாதிரி. அவ பாருங்களேன், வயசு 18 வயசு பிள்ளைக்கு அவ உடுப்பாட்டிட்டு வந்தீங்கன்னா பின்னாம்பெரிய ஒரு அபாயம், உங்களோட அபாயா போட்டு வந்தோ தெரியாது. பரவாயில்ல, கதைக்கிறவங்க கதைச்சிட்டு போகட்டும், நாங்க அல்லாட்ட தப்போம், அல்லாட்ட தப்பணும். அதனால சொல்றோம் என்ன தெரியுமா, அந்த இஸ்லாமிய ஒழுக்கங்களை பேணும், இஸ்லாமிய ஒழுக்கங்களை பேணி பாதை ஒழுக்கங்களை பேணும். பாதை ஒழுக்கங்கள் எப்படி பேணுறது, வகுல்லில் முஃமினாத்தி யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபظன ஃபுரூஜஹுன்ன, நபியே நீங்க முஃமினான பொம்பளைகளை சொல்லுங்க, அவர்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ள சொல்லுங்க. வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன, அவர்களுடைய அலங்காரங்களை வெளியே காட்ட வேணாம் என்று சொல்லுங்க. அல்லாஹ்வோட ஆர்டர், அல்லாஹ்வோட ஆர்டர். நான் ஏற்கனவே ஒரு பயான்ல சொல்லியிருப்பேன், ஆரம்ப காலத்துல ஜாகிலியா காலத்து பொம்பளைகள்ட்ட ஒரு பழக்கம் முறை இருந்துச்சு. காலில் இந்த கால் சலுங்க போடுவாங்க, நடக்கக்கூடிய சத்தம் வரும் காலுக்கு, இந்த மாலை ஒன்று சலுங்கையில போடுவாங்க இல்லையா. அப்ப அந்த ஜாகிலியா காலத்துல இருந்துச்சு. அதை போட்டுட்டு பெண்கள் பாதையில நடக்கிற நேரம் பலமாக ஆண்களை கண்டால் நிலத்துல தட்டுவாங்க, காலை கொஞ்சம் உரமாக தட்டுவாங்க, ஏன்னா ஆண்கள் திரும்பி பார்க்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலா யத்ரிபுன பிஅர்ஜுலிஹின்ன லியுஅலம மா யுஃபீன மின் ஸீனத்திஹின்ன, இனிமேல் அந்த பெண்கள் தங்களுடைய கால்களை நிலத்தில் அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. வதூபு இலல்லாஹி ஜமீஅன், நீங்க எல்லாரும் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்கன்ற அல்லாஹ். எனவே நாங்க ஒரு 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 அமலுக்கு வாரோம் என்றதுனால, ஒரு இபாதத்துக்கு வாரோம் என்றதுனால ஒரு பாவத்தை செஞ்சுட்டு வர வேண்டிய எந்த தேவையுமே. இப்பவே நீங்க செட்டப் பண்ணுங்க, யாரோட வாரது, தனியா வாரதா அல்லது பெண்கள் சேர்ந்து வாரதா, அல்லது தூர பிரதேசங்கள் வரக்கூடிய நைட்ல எப்படி வாரது, பாதுகாப்பு உறுதியா, இப்படி எல்லாம் பார்க்கணும். பாதுகாப்பு உறுதியாக இருக்குதா, யாரோட வாராங்க, யாரோட போறாங்க, பொம்பளை பிள்ளைகள் தனி அனுப்புறதா, சேஃபா, எல்லாத்தையும் பாருங்க. நீங்க இது ஆக முக்கியம். நாங்க ரமலானுக்கு தயாராகிறத பத்தி உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். பள்ளிக்கு வார போறோம், கிளாஸஸ் நடக்கும். உங்களுக்கு ஏற்கனவே ஜும்மானே அறிவிச்சாங்க, 21ஆம் தேதி சனிக்கிழமை, வருகின்ற சனிக்கிழமையில காலையில 10 மணியிலிருந்து லொஹர் வரைக்கும் பெண்களுக்கான ஒரு தர்பியா நிகழ்ச்சி தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு நடக்கும். தொடர்ந்து அதுக்கு வாங்க. நிறைய கிட்டத்தட்ட 15 பாடங்கள் நடக்கும். அந்த 10 நாள், ஒரு 7-8 நாள் நடக்கும் வைங்களே, அது சம்பந்தம் அறிவிப்பாங்க. பாடங்கள் நடக்கும், கிஃப்ட்கள் கொடுப்பாங்க, சர்டிபிகேட் கொடுப்பாங்க. பரவாயில்ல, சும்மா பயான கேட்டு பொறுத்து வாங்க. நல்ல நல்ல சிலபஸ்கள் போடப்பட்டது, அகீதால, ஃபிக்ஹ்ல, தஃப்சீர்ல, அதே மாதிரி அஹ்லாக்குகள், ஒழுக்க விஷயங்கள், குர்ஆன் விஷயங்கள். அந்த 10 நாள் நீங்க படிச்சு பாருங்க பாப்பா, எவ்வளவு ஒரு மாற்றம் வரும். அவ நீங்க டைம் டேபிள் ஓடுறதுக்கு போடுற மாதிரி படிக்கிறதுக்கும் நீங்க டைம் டேபிள போடுங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போடுங்க. அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு எல்லோரும் தூங்குற நேரம் நீங்க கொஞ்சம் எழுப்பி அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க, பிரார்த்தனை செய்யுங்க. பிள்ளைகளோட தர்பியாக்களை பார்க்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு ரமலான்ல பொதுவாக பாடசாலைகள் விடும்போது நிறைய டைம் ஃப்ரீயாக இருந்தா பிள்ளைகளை கூப்பிடுங்க. என்னத்தை படிச்சீங்க, ஏதோ ஓதுறீங்க,
என்ன துஆக்கள் உங்களுக்கு பாடம், ஒரு முஹாசபா, ஒரு மீட்டல், ஒரு களமாக, ஒரு மாதமாக இந்த ரமதானுடைய மாதத்தை உங்களுக்கு எடுக்கலாம். அடுத்ததாக தாய்மார்களே, சகோதரர்களே, வரக்கூடிய இந்த ரமதான் மாதத்தை முன்னிட்டு நாங்க எங்கட வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் ஒன்று வரணும் என்றால், இந்த குத்துபாவில கூட இன்றைக்கு சொன்னோம் தெரியுமா, இன்றைக்கு நாங்க ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான, ஒரு சேலஞ்சான ஒரு காலம். இஸ்லாத்தை பற்றி வெறுப்புகளை முஸ்லிம்களை வச்சே முஸ்லிம்கள்ட்ட பரப்புற ஒரு காலம். பெண்கள் சம உடைமை பேசுகின்ற ஒரு காலம். ஒரு 5 நாளைக்கு முன்னால ஒரு குடும்ப பிரச்சனை. கல்யாணம் முடிச்சு 5 மாசம், கல்யாணம் முடிச்சு 5 மாசம் கோல் பண்ணி கேட்கிறாங்க, மௌலவி நீங்க தான் சொல்லணும் வைஃபை விட்டுறதா இல்லாட்டி வைஃபோட வாழ்றது. என்ன பிரச்சனை கேட்டா சம உடைமைவாதம். இப்ப குர்ஆன் சொல்லுது ஆண்கள் எப்பயுமே பெண்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கும். அதானே, அது எந்த பெரிய படிப்பு படிச்சா, ஒரு டாக்டரா இருக்கட்டும், அதை விட PhD முடிச்சவரா இருக்க யாராக இருந்தாலும், பொம்பளை எந்த ரேஞ்சுக்கு போனாலும் கட்டுப்பாடு என்று வரக்குள்ளே ஆண்களுக்கு கீழே நீங்க வரணும். அது உங்களை அடிமைப்படுத்துறது அல்ல, அது இஸ்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்டைல். அந்த ஸ்டைலுக்கு போனா சந்தோஷமான வாழ்க்கை வரும். ஆனால் இன்றைக்கு இன்ஸ்டாகிராம்ல, டிக்டாக்ல, பேஸ்புக்ல இப்படி சில வீடியோக்கள் பெண்கள் பெண்ணியல் வாதம் பேசக்கூடியவங்க அந்த வீடியோக்களை சில பெண்கள் பாக்குறாங்க. அந்த பொம்பளையோட அந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்குரிய அவங்க அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்களை செக் பண்ணி பார்த்தா அவ பார்த்திருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே சமநிலை வாதம் பேசக்கூடிய வீடியோஸ். அப்படின்னா பொம்பளையில ஒரு நாள் கட்டுப்பட தேவையில்லை. ஆம்பளைக்கு எப்படி உரிமை இருக்கோ அதான் எங்களுக்கு உரிமை. உங்களுக்கு ஏழுமோ எங்களுக்கு ஏழும். உங்களுக்கு தனியா ஜெஃப்னாக்கு போயிடும், எனக்கு போயிடும். உங்களுக்கு தனியா வெளிநாட்டுக்கு போயிடும், எனக்கு போயிடும். நீங்க உங்களுடைய ஸ்டைலுக்கு பாருங்க, நான் என் ஸ்டைலுக்கு பாருங்க, 2 பேரும் ஹஸ்பண்ட் வைஃப். இது யார்ட கலாச்சாரம்? இது முஸ்லிம்கள கலாச்சாரமா? இல்ல, அவங்க டேஞ்சரான கலாச்சாரம். இது இன்றைக்கு ஊடுருவு, இது இன்றைக்கு ஊடுருவு. சேலஞ்ச் பண்றாங்க. எனக்கு நான் வாழ்ற மாதிரி என்னைய வாழ விட்டுற மட்டும்தான் நான் உங்களோட மனைவியாக இருப்பேன். பாருங்க பாப்பா எப்படி பேசணும், என்ன கண்டிஷன் போடுறான். உங்களோட உம்மாவோட நீங்க பேசப்படாது, மனைவி போடுற கண்டிஷன் வாப்போட பேசப்படாது, உங்களோட தாத்தா தங்கச்சி மாரோட பேசப்படாது, என்னையோட மட்டும் இருக்கிறேன்னா நான் 100% உண்டு. அதோட ஜோக் என்னன்னு கேட்டா, இவங்க ஒரு இடத்துக்கு போய் ஒரு வெளிநாட்டோட நின்று வைங்களே, வெளிநாட்டுல போன கண்டிஷன் ஆக்குறது என்ன பொறுப்பு, கழுவுறது உங்களோட பொறுப்பு. நான் ஆக்குறேன், நீங்க கழுவும். இவங்களும் என்ன செய்யறது, அதுக்கு எக்ரியாய் 4 மாசம் பிங்காங்க கோப்பையும் கழுவி மீக்கிறார் கூடிய. அதாவது வரலாறு மிச்சமா சொல்லல, என்ன சொல்ல வாரண்டா, நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் ஆக ஒரு வித்தியாசமான சிந்தனை தாக்கம், ஒரு முஸ்லிம்களை வச்சே திசை திருப்பக்கூடிய ஒரு தாக்கமான ஒரு காலத்துல வாழ்வோம். அதனால சொல்றோம், தாய்மார்களுக்கு சொல்றோம், நீங்க வளர்க்கக்கூடிய உங்களை வளர்ந்து வரக்கூடிய குமரி பெண்கள் அவங்களுக்கு அல்லாஹ்க்காக வேண்டி இஸ்லாமிய மார்க்கத்தின் நுழைஞ்ச கொடுத்து வளருங்க. ஒரு ஏதோ ஒரு ஆம்பளைக்கு கட்டுப்படுத்தா நீ வாழணும் என்ற அந்த ஃபீலிங்ஸை கொடுங்க, அந்த மைண்ட் செட்டை கொடுங்க. இல்லாட்டி கடைசியில் என்ன தெரியும் நடக்கும், இல்ல எங்கட அவ படிச்சுக்கிற படிப்புக்கு மாசால் அந்த படிப்பு இந்த படிப்பு படிச்சுக்கிற நான் முடிச்சு கொடுக்கணும், அப்படித்தான் முடிச்சு கொடுத்தது அப்புறம் கொடுப்பீங்க, 100% சாப்பாடு செய்வீங்க, என்ன நடக்கும். அதுக்கு பிறகு நீங்க இறங்கி வருவீங்க. பாருங்களேன், நான் நீங்க சொல்ற ஒன்னும் கேட்கல, நான் அப்படி பார்த்து முடிச்சு கொடுத்து இப்படி பார்த்து இப்ப என்ன செய்யற, மகளை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி அது பொம்பளை பிள்ளைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு சொல்றேன், ஆம்பளை பிள்ளைக்கும் நீங்க சொல்லி வளர்த்து கொடுங்க. எப்படி வளர்க்கணும், எப்படி வளர்க்கணும். நீ கல்யாணம் முடிச்சா, நான் சொல்ற சின்னத்துல இல்ல, அந்த வயசு வரக்கோல அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுங்க. நீ போன்றத தலைமைத்துவம் என்றது, இந்த ஆம்பளை என்ற ஒண்ணு இருக்குது, இதை விட்டு கொடுக்கப்படாது. முடிச்ச பொண்ணுக்காகவே என்ன செய்யக்கூடாது, நீ பொம்பளையாகி வரக்கூடிய பொம்பளை ஆம்பளை ஆக்கிடப்படாது. இதையும் சொல்லிக் கொடுங்க தெரியுமா. ஏன்னா சில வாலிபர்கள் பாவம், அவங்க அந்த முடிச்சோம் சமூகத்துக்கு நாங்க சொன்ன எங்களை பத்தி கேவலமாக நினைச்சிருவாங்க, தப்பா நினைப்பாங்கன்றதுனால அடிமையை விட மோசமான வாழ்க்கை வாழக்கூடிய சில வாலிபர்களும் இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும். நான் ஏன் இதை சொல்றேன், ரமலான் வரப்போற இந்த பயான்ல ஏன் இதை சொல்றேன்டா, அண்மை காலமாக கிட்டால நிறைய பிரச்சனைகளை சமுதாயம் எதிர்கொண்டு கொண்டு இருக்கிறது. நிறைய பிரச்சனை வந்து கொண்டிருக்குது. பேசினால் மனுச்சியால கணக்கு அவங்களோட பிரச்சனைகள் சொல்றாங்க. சரியாப்பா எனக்கு விலகு இல்ல, மூளை கொஞ்சம் கேளுங்க. இப்ப பேசுறதுக்கு யாரும் இல்லை, பேசுறாங்க. சில வரலாறுகள் சொல்லவே முடியாது, அது எங்கட ஊர்ல நடந்துச்சா, இப்படியும் இருக்குதான்னு யோசிக்கிற அளவுக்கு. இதுக்கு பின்னால யார் இருக்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்லாமிய எதிராளிகள், இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், முஸ்லிம்கள் என்ற போர்வையில, முஸ்லிம் பெண்கள் என்ற போர்வையில, சமநிலைவாதம் பேசக்கூடிய என்ற போர்வையில வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. நல்லா விளங்குங்க.
இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் உங்க வீட்டு கதவை தட்டி உங்களோட மகளோட கொஞ்சம் பேசலாமான்னு கேட்ட நீங்க விடுவீங்களா? விட மாட்டீங்க. மகனோட வந்து பேசலாம் விட மாட்டீங்க. ஆனா இது வீட்டு கதவை தட்டுறவங்க ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு விஷயம், சரியா கவரேஜ் இருந்தா ஓகே. உங்களோட போனுக்கு ரீசார்ஜ் பண்ணி கவரேஜ் இருந்தா போதும். அது விட்டு உங்களோட கூரையும் கிழிச்சு கொண்டு கட்டிலுக்கிட்டே வந்தாச்சு. பயான் கையில கேட்டா பயான் தான் பாக்குறது. உண்மை வந்து கேட்ப என்ன பக்கத்துல பயான் பாக்குறது. உண்மையிலே பயான் தான் கேட்கிறான். உண்மையில ஒரு ஸ்பீச் தான் கேட்கிறான். ஆனால் எங்களுக்கு ஒரு நுழைவு நீக்கணும். யாரோட பயான பாக்குறாங்க, யாரோட ஸ்பீச்ச பாக்குறாங்க, யாரோட பேச்ச பாக்குறாங்க உங்களுக்கு தெரியவா? அவருடைய பேர் எடுத்து நீங்க பள்ளி மௌலவி கிட்ட கேட்டு அனுப்புங்க. இப்படி ஒரு பயான எங்கட மகள் ஃபாலோ பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறா, இப்படி ஒரு பயான எங்கட மகன் ஃபாலோ பண்றா, இவருடைய பயான பார்க்கலாமா, இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாமான்னு கொஞ்சம் கேட்டுப்போம். ஏன்னா சில நேரம் உங்களுக்கு தெரியும் பேச்ச பார்த்தா அழகா இருக்கும், எட்டக்டிவா பேசுவாங்க. ஆனா பெரிய பிரச்சனை இதுல. அடுத்ததாக இன்னொன்று சொல்றேன் என்ன தெரியுமா? தயவு செஞ்சு திருமணம் முடிச்சு கொடுக்க போல நீங்க கல்யாணம் பேசக்கொள்ள இருந்தால் உங்களோட மகளா இருக்கட்டும் மகனா இருக்கட்டும், நீங்க எவ்வளவு லட்சத்துல செலவழிச்சு மேல் இல்ல. இஸ்லாம் கல்யாண வாழ்க்கையை பத்தி என்ன சொல்லுவோ அதை படிச்சு கொடுக்காம முடிச்சு கொடுக்க வேணும். எங்கட அட்வைஸ், படிச்சு கொடுக்காம முடிச்சு கொடுக்க வேணும். இப்ப ரமலான் வருது, ஒரு அருமையான சந்தர்ப்பம். அவங்களுக்கு நீங்க அந்த நுழைவுகளை கொடுங்க, மூத்தவங்களை சொல்லி படிக்க வைங்க, அது சம்பந்தமான புத்தகங்களை வாசிக்க கொடுங்க, தெளிவுகளை கொடுங்க. ஏன் இதை திரும்ப 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 சொல்றவங்களோட சகோதரிகள் தாய்மார்களே, முந்தித்து காலம் அல்ல. இன்னொரு பிரச்சனை தெரியுமா? இப்ப பழைய ஆட்கள் சொல்லுவாங்க, நாங்க என்ன முடிச்சு சந்தோஷமா வாழ்றோம், நாங்க கல்யாணத்தை பத்தி படிச்சுதான் முடிச்சோம் அப்படின்றா. அப்படின்னு பேசுறாங்க தானே. அவங்களுக்குரிய பதில் என்ன தெரியுமா? அந்த காலத்துல உங்களுக்கு ஸ்மார்ட் போன் இருக்கல, பேஸ்புக் இருக்கல, இன்ஸ்டாகிராம் இருக்கல, டிக்டாக் இருக்கல, அடிக்கடி அந்த கெட் டுகெதர் இருக்கல, கெதரிங் ஒன்றும் இல்லை. நீங்க ஏதோ உங்களுக்கு தெரியும் அந்த லேனுக்குழி 2 கடையும் எங்கேயாவது முந்தி ஃபாரினர்ஸா கண்ட என்ன சொல்றது, வெள்ளக்காராக்கள் வர பின்னுக்கு ஆள போய் பார்ப்பாங்க. யாராவது ஃபாரினர்ஸ் சொன்ன ஊருக்கு வந்து ரோட்டால நடந்தா தான் அவனை பத்தி எங்களுக்கு தெரியும். பிளைட் நொசங்க பறக்கல, பிளைட் பறக்கிற எல்லாரும் பார்த்து கொண்டு இருப்பாங்க. அப்படித்தானே? ஊருக்குள்ள ஒரு விஷயம் நடந்தா மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அது பெரிய ஒரு நியூஸ் ஆகும். இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு இப்ப இந்த நிமிஷம் உலகத்துல என்ன நடக்கிறது உங்களோட பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறான். உலகத்துல என்ன நடக்குது என்பது உங்களோட பிள்ளைக்கு தெரியும். ஒரு சேனல் போக்குல என்னத்தை செய்யறதுன்னா உங்களோட பிள்ளைக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க ஸ்மார்ட் போனை கொடுத்து பிள்ளைகள் தான் கொடுங்க, கொஞ்சம் ஒன் பண்ணித்தாங்களே, ChatGPT கொஞ்சம் கேட்டுத்தாங்களே. இன்னைக்கு பிள்ளைகள் வந்து உங்கள்ட்ட ஒன்றும் கேட்காது. இன்னைக்கு பிள்ளைகள் வந்து உமா அது என்ன புக்ல வந்து என்ன கிளியர் இல்லை ஒன்றும் கேட்காது. இன்னைக்கு உமாட்ட கேட்கறத விட ChatGPT போய் கேட்டு இப்படி ஒரு கேள்வி ஒன்று இருக்குது, இது சரியான பதில தாங்கன்னா வாய்ஸ்ல சொல்லும். எனக்கு இங்கிலீஷ்ல பதில் தாங்க இங்கிலீஷ்ல தரும், தமிழ்ல தமிழ்ல தரும். என்ன லாங்குவேஜ்ல பேசணும் அந்த புள்ள போனோட பேசி போன் பதில் கொடுக்கு. உங்களுக்கு தெரியுமா? போன் பதில் கொடுக்கு. நோய் பேஷண்ட் மாதிரி போனை கையில வச்சுக்கொண்டு நோயை பத்தி சொல்லி நோய்க்குரிய டீட்டெயில் எடுத்தாச்சு. டாக்டர் மாதிரி வாரா, டாக்டர் மிச்சம் கஷ்டப்பட்டு செக் பண்ணி சொல்றதுக்கு 2 நாள் 3 நாள் பிடிக்கும். 2 நிமிஷத்துல டீட்டெயில் எடுத்தாச்சு. அவ்வளவு வித்தியாசமான உலகத்துல பார்க்கும். டாக்டர்ஸ் மாருக்கும் சேலஞ்ச் இன்னைக்கு ChatGPT என்ற அந்த கேட்டு பிள்ளைகள் சிம்பிளா யூஸ் பண்ணும். பிள்ளைகள் சிம்பிளா யூஸ் பண்ணும். அப்ப நாங்க பழைய காலத்தை ஒப்பிட்டு இந்த காலத்தோட நீங்க ஒப்பிட்டு பார்க்க வேணாம். இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி எங்க பிள்ளைகளோட விஷயத்துல நான் கவனம் செலுத்தும். யாருக்காவது சேலஞ்ச் போடலுமா, என்ன பிள்ளை நான் போன் கொடுக்காம வளர்க்க போறேன்னு யாராவது இருக்கிறீங்களா? அப்படி செய்யறாங்க. பிள்ளைக்கு நான் போன் கொடுக்காம வளர்க்க ஏழுமா சொல்லுங்க. அது ஒரு பெரிய ஒரு முன்மாதிரி தான். இப்ப இந்த காலத்தை நான் சொல்றேன். சில நேரம் 45-50 வயசான ஆட்களுக்கு ஆபரேட் பண்ண தெரியாத சில டெக்னாலஜி சப்ஜெக்டுகள் வந்து ஒரு 5 வயசுக்குள்ள 6 வயசுக்குள்ள என்ன செய்யுது ஆபரேட் பண்ணுது. அதுக்கு ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்றேன். கிட்டத்தட்ட முதல்ல ஜஹரான பிரச்சனை நேரத்துல வந்து ஒரு வீட்டுக்கு வந்து போலீஸால செக் பண்ண வந்தாச்சு. லேப்டாப் ஓபன் பண்ணணும். அந்த லேப்டாப்ட உடைய காரணம் வந்து அங்க இல்ல. போலீஸால ஓபன் பண்ண சொல்றாங்க. ஒருத்தருக்கும் பாஸ்வேர்ட் தெரியா. அந்த வீட்டுல 5 வயசுக்குள்ள அந்த புள்ள போய் ஓபன் பண்ணி கொடுக்கு. எப்படின்னா அந்த அந்த கையால அந்த பெட்டன் தானே, அந்த புள்ள எங்கேயோ ஒரு வீடியோ பார்த்துருக்கு. லேப்டாப் ஒன் பண்ணி மேல வச்சு பார்த்து அதை சரியாக பார்த்து எப்படி அதை கையால பெட்டன் பண்ணணும்னு பார்த்து ஓபன் பண்ணி கொடுத்தாச்சு. அது பெரிய ஆச்சரியம். ஏன்னா சின்ன பிள்ளைகள் இன்னைக்கு வந்து போல கற்றல் ஒன்றை பார்த்து அதை படிச்சு கொடுப்பாங்க, அதை செய்வாங்க. அதனால நாங்க ஒரு வித்தியாசமான ஒரு காலத்துல வாழ்றோம்ன்றதுனால முன்னால் வரக்கூடிய ரமதான் மாதத்துல எங்களோட பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்குற விஷயம், பிள்ளைகள் எதை பாக்குறாங்க அவங்கள மேல கவனம் செலுத்துற விஷயம், அன்பாக ஒரு சிறு கண்டிப்போடு பண்பாக அவர்களுக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். அதே மாதிரி மார்க்கத்தை படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். மார்க்கத்தை படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். அடுத்தது கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ்மாரோட தான் கெதரிங் ஆகுது. இப்ப ரொம்ப வருது. இப்ப இஃப்தார்னு போவாங்க எல்லாரும்.
எப்படி இஃப்தார்? இன்னைக்கு நாங்க ஸ்கூல் ஓ லெவல் பேச்சுக்கு இஃப்தார், அட்வான்ஸ் லெவல் பேச்சுக்கு இஃப்தார், மதரசா பேச்சுக்கு இஃப்தார், நாங்க உம்ராக்கு போன செட் இன்னைக்கு அவங்களுக்கு இஃப்தார், நாங்க ஹஜ்ஜுக்கு போன செட் இன்னைக்கு அவங்களுக்கு இஃப்தார், நாங்க வந்து பள்ளியில இப்படி செட்டா இஃப்தார் போவோம். நீங்க முதல்ல பாருங்க யாரு வாரா, அதுக்கு யாரு வாரம். அதுல சில நேரம் நாங்க விளப்பத்தோடு இருந்தாலும் அதுல சில 2 பொம்பளைகள் வந்துருவாங்க, இந்த சமநிலைவாதம் பேசக்கூடிய பொம்பளை. அப்ப அடுத்த பொம்பளை சொல்லுவோம், கொஞ்சம் ஏன் லேட்? இல்ல இந்த ஹஸ்பண்ட் கொஞ்சம் கொண்டு வந்து விட்டுறது கொஞ்சம் லேட், 5 மணி வரை சொல்லியிருப்பாங்க, நீங்க 5:30 போற. அவங்க கேட்பாங்க ஏன் லேட் ஆயிட்டீங்க? இல்ல ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு போறது கொஞ்சம் லேட் ஆயிட்டு அப்படின்னு. ஏடி நீங்க ஹஸ்பண்ட் எல்லாம் பாத்துக்கிற, இந்த 5 மணி ஆச்சு நாங்க வந்தாச்சு, அதெல்லாம் பார்த்து எங்க வேலை நடக்காது அப்படின்னுவாங்க. எத்தனை மணி லேட்டர் வரல? 9 மணிக்கு ஹஸ்பண்ட் வர சொன்னாரு, நான் ரெடி ஆகும், 8:30 மணியோட ரெடியில நிக்கணும். ஏன் இப்படிக்கிற? அவரு சொல்ல விஷாம விட்டு போட்டு நான் ஒரு 12 மணிக்கு போமே. அப்ப ஒத்தர் இப்படி சொல்லுவாங்க. 4-5 முறை பெண்களோட உள்ளத்தில் இப்படியான செய்திகள் வர 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 அந்த பொம்பளை மாற ஆரம்பிக்கும். இது இன்னைக்கு நடக்குது. உங்களோட பொம்பளைகள் யாரோட போன் பேசுறாங்க, யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறாங்க, யாரோட கலைக்கிறாங்க, இதுகளை கட்டாயம் பாருங்க. எஸ்பெஷலி பிள்ளைகளை பாருங்க, வளரும் பிள்ளைகளையும் பாருங்க. நான் சொல்றது சும்மா அது ஒரே அந்த செக்யூரிட்டி வேலை பாக்குறதுக்கு, சிசிடிவி கேமரா வேலை பாக்குறது அல்ல, இது ஒரு நல்ல விஷயத்துக்காக நான் சொல்றேன். அதே மாதிரி ரமதான் மாசத்துல இன்னொரு கடைசியா ஒரு விஷயத்தை சொல்றேன். குறிப்பாக பெண்கள் என்ன செய்யுங்கடா, நீங்களும் கூட பாடுபட்டு வாழும். அமல் செஞ்சாச்சா, இபாதத் செஞ்சாச்சா, பிள்ளைகளை வேலையை பார்த்தாச்சா, நல்ல நண்பர்களோட நட்புகளை வச்சாச்சா, அப்படியே போய் கொண்டிருக்கு. இந்த ஊருபலாய் ஈடுபடுவாங்க, அடுத்தவங்களை பத்தி பேசுறது. சும்மா சிலாக்களுக்கு உங்களுக்கு தெரியுமா, அவங்களோட ரோட்டால யாரு போனாலும் அவங்கள அம்பிட்டு பேசி கொடுங்க. சும்மா அன்றைக்கு ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டு போனாலும், ஒரு வேலைக்காரி வேலை வந்துட்டு போன ஒரு சேவன் அடுத்து விட்டாங்க பார்த்து முடியும், அவங்க கொஞ்சம் வாங்கல, நீங்க அந்த வீட்டுல வேலை செய்யறனா அப்படியான பெஸ்ட்டுக்கு செட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு வர பொம்பளையை வச்சு அந்த வீட்டு குளிக்கிற தகவல் எடுக்குது. அது வந்து உண்மையிலே ChatGPT விட பவர். ஏன்னா அவங்களுக்கு தேவை அவ்வளவு தகவலையும் எடுத்துக்கிறோம். இந்த ஊர்ல என்ன எங்கட ஏரியாவே இதாட்ட வேலை வேணும். சில ஒரு சில விரல் வெட்டக்கூடிய பொம்பளையில வேலை. உடுப்பு காய போடுறது 2 ஹவர். ஏன் ஒரு பக்கெட்ல உடுப்பு இருக்குது, ஒரு 4-5 உடுப்பு, அதை காய போடுறது 2 ஹவர். என்ன செய்யறாங்க போயிட்டு? சும்மா உடுப்பு காய போடணும், ஒப்பத்தை போய் பார்த்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்கு, அந்த வீட்டுல நடக்குது, இந்த வீட்டுல நடக்குது, யாரு வராங்க, அந்த வீட்டுக்குள்ள யாரு வந்தாங்க, அவங்க வீட்டுக்கு விசிட்டர்ஸ் வந்திருக்கிறேன்னா, அவங்களோட வாப்பா இண்டே தான் வந்திருக்கிறேன், அவங்களோட அவ அன்புக்குரிய சகோதரிகள் தாய்மார்கள் சில ஆக்கள்கிட்ட வேலையை உருபலாய பார்க்கணும். விட்டுருங்க. ரசூல் தமா எரி, அதாவது உங்களுக்கு தேவையில்லாத விட்டுருங்க, உங்களுக்கு தேவையில்லை விட்டுருங்க, அது தேவையில்லை. வைதா மர்ரூ பில்லாஹி மர்ரூ கிராமோ, ஏதாவது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நடந்து போனீங்கன்னா நீங்க கண்ணியமாக நடந்து வைத்திருங்க. அடுத்தாக்கள் ஊர்பல உங்களுக்கு தேவையில்லை. ரமதான் மாதத்துல ஸ்பெஷலி நாங்க திருந்தறதுக்குரிய ஒரு களமாக நீங்க வைக்கிறீங்கன்றால், அடுத்தவங்க அந்த ஊர்பலாய் பார்க்கறது, ஊர்பலாய் கதைக்கிறது, கோல் சொல்றது, அந்த கோல் மூட்டி விடுறது, புறம் பேசுறது, இப்படியான விஷயங்களை விட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மந்தாக இந்த ரமதான் மாதத்தை நம்ம கழிக்கிறதுக்கு முயற்சிப்போம். சில மார்க்க விஷயங்களை தேடி தேடி படிப்போம். எங்கெல்லாம் படிக்கிறது சந்தர்ப்பம் இருக்குதோ அந்த நேரங்களை ஒதுக்கி மார்க்கத்தை படிச்சு இன்ஷா அல்லாஹ் ரமதான் மாதத்தை பூரணமாக நல்ல முறையில் இபாதத்துக்களால் அலங்கரிக்கக்கூடிய நல்ல பாக்கியம் உள்ளவர்களாக அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.